இந்த வாரம் நாங்க உங்களுக்காக 3 வெபினார் அண்ட் ஒரு டைரக்ட் ஒர்க் ஷாப் ஹோஸ்ட் பண்றோம். இந்த மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ பத்தி ரொம்ப கவலையா இருக்குன்னா இந்த வெபினார் உங்களுக்காக தான். 10 AM எங்களோட ஜாயின் பண்ணுங்க. இப்போ உங்க ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி போகுது அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட் டிப்ஸ்ல அந்த எஸ்ஐபிஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்க 11 AM வெபினாருக்கு கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விமென்ஸ் டே ஸ்பெஷலா நாங்க சிம்பிளிஃபைங் இன்வெஸ்டிங் ஃபார் விமென் யூசிங் மல்டி ஆசெட் இன்வெஸ்டிங்ங்கிற ஒரு கான்செப்ட்ல பேச போறோம். வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம கோடீஸ்வரி விமென்க்கு ஒரு டைரக்ட் ஒர்க் ஷாப். 5K எஸ்ஐபியா 10K எஸ்ஐபியா உங்களுக்கு எது இன்னும் பெட்டரா சூட் ஆகும் உங்க மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண இது தெரிஞ்சுக்க இந்த டைரக்ட் ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ்ல தான் நடக்க போகுது, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. எல்லா வெபினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜி ஏன் ரொம்ப முக்கியம்? போர்ட்ஃபோலியோ எல்லா நேரத்திலையும் பர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் மென்டலி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். ஏன்னாக்கா நல்ல நாட்களில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம போர்ட்ஃபோலியோ கண்டினியூஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். 4-5 ஆண்டுகள் போர்ட்ஃபோலியோ தொடர்ந்து மேலே போகும்போது போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கீழே போனால் கூட நம்ம மைண்ட் எப்படி ஓரியன்ட் ஆகுதுனாக்கா வந்துடும், திருப்பி மேலே வந்துடும் அப்படின்னு நினைக்க தோணுது. பட் சில நேரங்களில் மார்க்கெட் சைக்கிள் ஒரு பேர் மார்க்கெட்லேருந்து புல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பேர் மார்க்கெட்டை நோக்கி போகும்போது போர்ட்ஃபோலியோ அவ்வளோ எளிதில் வீழ்ச்சிகளிலிருந்து மீண்டு வர ஸ்ட்ரகிள் பண்ணும், மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் எதை பற்றி ரொம்பவே யோசிக்கிறோம்? ஸ்டாக்ஸை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம், அல்லது தீம்ஸை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம். பட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தனி பங்குகள் பற்றியோ தனிப்பட்ட ஃபண்ட் பற்றியோ விஷயம் இல்லைங்க. அது ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவை எப்படி நிர்வாகம் பண்றது அப்படிங்கிறத பத்தி. என்னுடைய கணிப்புல 99.9% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிக்கு கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா நேரமும் எங்க போகுதுனாக்கா அடுத்தது என்ன வாங்கலாம் அப்படின்ற அந்த தேடல்ல தான் போகுது. பட் மார்க்கெட் கீழே வரும்போது இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி ஏன் முக்கியமாக தெரியுமா? நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்காது, கொஞ்சம் பணம் தான் இருக்கும். போர்ட்ஃபோலியோ கீழே வந்திருக்கும். போர்ட்ஃபோலியோல சில தனிப்பட்ட முதலீடுகள் மொத்த போர்ட்ஃபோலியோ எவ்வளவு கீழே வந்திருக்கோ அதை விட கணிசமா கீழே வந்திருக்கும். இன்னைக்கு போர்ட்ஃபோலியோக்கு வெளியில சந்தையில பார்க்கும்போது நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்டிவா தெரியும். அப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்டிவா தெரியும் போது நம்ம கிட்ட போதுமான காசு இல்லையே அப்படின்ற ஒரு விரக்தி, கோபம், இதெல்லாம் நம்மளை டெஃபினட்டா பாதிக்கும். இப்ப அந்த பாதிப்பு இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். அப்ப இந்த நேரத்தில் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி எப்படி உதவும் அப்படிங்கிறதான் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட், சில இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது பங்கா இருக்கலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், நீங்க முன்னாடி வாங்கியிருப்பீங்க, அது ஒரு உச்சத்துக்கு போயிருக்கும். அந்த உச்சத்தை தொட்ட போது அதனுடைய மதிப்பு ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டு இருந்திருக்கலாம். அது ஃபண்டா இருந்திருக்கலாம் அல்லது ஸ்டாக்கா இருந்திருக்கலாம். வேல்யூவேஷன் இருக்க வேண்டியதை விட 2 மடங்கெல்லாம் இருந்த காலகட்டம் 6 மாசம் முன்னாடி நமக்கு இருந்தது. ஆனா அந்த பீரியட்ல நீங்க விற்காம போயிருக்கலாம். இப்போ அதே இன்வெஸ்ட்மெண்ட் 30% கீழே வந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இப்பவும் அது ஓவர் வேல்யூடா இருந்தாக்கா, அப்போ நீங்க ஒன்றும் பண்ணாம இருந்தா மறுபடியும் அந்த உச்சத்தை தொடும் என்ற எதிர்பார்ப்பு பொய்க்கக்கூடும். ஸோ எஸ், நீங்க ஒரு ஹைல விற்க மறந்துட்டீங்க, அங்கேருந்து இப்போ 30% கீழே வந்துருச்சு. ஆனா இப்ப மறுபடியும் அந்த ஹைய எட்டி பிடிக்கும். அதாவது 100 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வந்த ஒரு நிறுவன பங்கு இங்கேருந்து மறுபடியும் 45% ஏறி அந்த உச்சத்தை தொடும்னு எதிர்பார்க்கிறது மிகைப்படுத்தப்பட்டது. அது சரி வராது.
அதே சமயத்துல இன்னைக்கு இதை வாங்குவீங்களா அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லை, இன்னைக்கு இதனுடைய வேல்யூவேஷன் மார்க்கெட்டோட ரொம்பவே அதிகமா இருக்கு. சுத்தி பார்க்கும்போது மார்க்கெட்ல மற்ற முதலீடுகள் பெட்டரா தெரியுது அப்படின்னு தோணக்கூடும். ஏன்னா இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான். ஸோ அந்த மாற்று உணர்வு வரும்போது நம்ம கிட்ட கேபிட்டல் இல்லை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னாக்கா இந்த எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து மாத்தி இதை விட ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறது தான் சேஃபர். ஏன்னா இது மறுபடியும் இன்னொரு 20% லூஸ் பண்ணிச்சுன்னா அப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எங்கெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி விற்க தவறிட்டீங்களோ, எங்கெல்லாம் நிறுவன மதிப்பு கிரேசி லெவல்ஸுக்கு போயிட்டு கொஞ்சம் இறங்கி இருக்கோ, எங்கெல்லாம் நிறுவன மதிப்பு இதுக்கும் கீழே போகும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க விற்கிறது இன்னைக்கு கூட சரியா வரும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதன் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா பணத்தை ஃப்ரீ அப் பண்ணுவீங்க. அந்த பணத்தை இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஒரு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போட முடியும். இது நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகியும் விற்க தவறிய ஒரு முதலீட்டுல. இந்த முதலீட்டுல நீங்க ஆக்சுவல் லாஸ்ல இருக்க மாட்டீங்க, நீங்க வாங்கின ரேட் கம்மியா இருக்கும், நீங்க பீக்ல விற்கல, அவ்வளவுதான் பிரச்சனை. இது ஒரு வகையான போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி இனிஷியேட்டிவ். இப்போ நான் இன்னொரு இனிஷியேட்டிவ் பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னா, நீங்க உச்சத்துல போய் இந்த பங்கை வாங்கியிருப்பீங்க, முதல்ல கொஞ்சமா லோவர் லெவல்ல வாங்கியிருப்பீங்க, பீக்ல எக்கச்சக்கமா வாங்கிட்டு இருப்பீங்க. உங்க ஆவரேஜ் பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பை விட 20-30% கூட இருக்கும், சில கேசஸ்ல அதுக்கும் மேல. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது இன்னைக்கு இதே ஸ்டாக்கோ ஃபண்டோ நீங்க வாங்குவீங்களான்னு கேட்டா நீங்க அதே கான்பிடன்ஸை காட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு உங்களை சுத்தி பார்க்கும்போது அதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்ணுக்கு தென்படலாம், அதோட சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். ஒன்னு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்னொன்று சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது ரெண்டும் இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில இருந்தே ஆகணும். சோ இது உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். பட் பணம் எல்லார்கிட்டயும் அதிகம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த தவறான முதலீடுகளில் இருந்து பணத்தை எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த இடத்துல நீங்க முதலீடு செய்வீங்க. நீங்க ஸ்டாக்ல இருந்து எடுத்து மறுபடியும் பெட்டர் ஸ்டாக்ல போடலாம். நீங்க ஸ்டாக்ல இருந்து எடுத்து எனக்கு இனிமே ஸ்டாக் வேணாம்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். அல்லது நீங்க ஸ்டாக்ல இருந்து எடுத்து எனக்கு ஸ்டாக்கும் வேணாம், மியூச்சுவல் ஃபண்டும் வேணாம், இண்டெக்ஸ் போதும்னு சொல்லி இண்டெக்ஸ்ல போடலாம். 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது சரியான ஆப்ஷனோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக முதலீட்டு தவறுகள் இருந்து பணத்தை வெளியெடுக்கிறதுங்கிறது ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்? ஏன்னாக்கா இப்படியே விட்டா இந்த தவறு இன்னும் பெருசாக கூடும். ராங் செலக்ஷன் 30% டவுன், இன்னும் விட்டா என்ன ஆகும்னா இன்னொரு 30% கீழே போகலாம், வாய்ப்பு இருக்கு. அதே போல இது அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாக்கா வேற ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வெயிட் பண்ணாது, அது மறுபடியும் மேல போயிடும். சோ ஒரு பக்கம் விற்காம இன்னும் லாஸ் பண்ணக்கூடும், இன்னொரு பக்கம் வாங்க தவறியதுனால ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு நழுவிவிடும். இது ரெண்டும் நீங்க மீட் பண்ண வைக்கணும். சோ இந்த ஸ்டாக்ல இருந்து லிக்விடிட்டி எடுத்து பெட்டர் வாய்ப்புல பணத்தை போடுறதுங்கிறது இதுக்காக தான். அப்ப என்ன ஆகும்னா ரீசனபிள் டைம்ல நீங்க பண்ண லாஸை நீங்க ரெக்கவர் பண்ணிடுவீங்க. இது லாஸ் ரிகவர் பண்றது பத்தி மட்டும் இல்ல, போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது லாஸை ரிகவர் பண்ண உதவும், மாற்று கருத்து கிடையாது. பட் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யாது. என்னன்னா மறுபடியும் உங்களை வளர்ச்சி நோக்கி சிந்திக்க செய்யும். ஏன்னா லாஸ் இருக்கும்போது போர்ட்ஃபோலியோல அந்த லாஸ் திரும்பி வராதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கான்பிடன்ஸ் இன்னும் கீழே போயிடும், நம்பிக்கை வராது, தைரியம் வராது, கன்விக்ஷன் வராது. இன்னைக்கு இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்ல மற்றவங்களுக்கு அது குறைவா இருக்கும் போது நீங்க அதை காட்டி ஆகணும், அதை உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நீங்க கொண்டு வந்தாகணும். வழி இல்லாம எதுவும்
கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ் சினிமால இந்த வலியை எடுத்து எடுத்து வந்த ஒரு சூப்பர் பாப்புலர் ஆக்டர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், நோ பெயின் நோ கெயின். அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமா பொருந்தும். ஏன்னா தப்பு நடந்துருச்சுன்னா யூ மஸ்ட் டேக் த பெயின். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெயினை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா மாற்றணும். தப்பாயிடுச்சுன்ற வருத்தம், கோபம் இதெல்லாம் இருக்கும், நியாயம். பட் அதை மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த தவறான டெசிஷன்ல இருந்து நீங்க போகக்கூடிய இடம் ஒரு மிகச்சிறந்த டெசிஷனா இருக்கணும், அல்லது உங்களுக்கு டெஃபினட்டா அவுட்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். இந்த மார்க்கெட் ஃபால் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியை மீண்டும் புதுப்பிப்பதற்கும் அதை மறுபடியும் வேற ஒரு ஃபார்ம்ல ரிவைவ் பண்றதுக்கும் ஷார்பன் பண்றதுக்கும் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி மூலமாக இழந்த பணத்தையும் இழந்த வாய்ப்பையும் மீட்டு எடுப்பதற்கும் முயற்சிக்க வேண்டும். அதுக்கான டைம் தான் இப்போ இருக்கு. ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்தே ஆகணுமா போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி மூலமா இன்னைக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம டெஃபினட்டா எழுப்பி அதுக்கு விடை தேடணும். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹையஸ்ட் ரிஸ்க் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த களத்தில் பேசும்போதும் சரி, மைல்ஸ்டோன்ஸ் 12ல இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி, ரிஸ்கை குறைக்கணும் அப்படின்ற ஒரு அப்ரோச்ல தான் இதுவரைக்கும் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு சடனா இதை மாத்தி ஹை ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை ரிஸ்க் எடுப்பதற்கான நேரம் இப்ப கூட வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்க உங்களுக்கு ரொம்ப கன்விக்ஷன் இருக்கோ, எங்க உங்களுக்கு வேல்யூவேஷன் ரொம்ப சாதகமா இருக்கோ, அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க இப்பவும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப ஹை ரிஸ்க் இன்வெஸ்டிங் பண்ணவே மாட்டீங்களா, அல்லது அதை பத்தி பேசவே மாட்டீங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்திற்காக நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த நேரம் வரும்போது நிச்சயமா நமக்கு சூட்டபிளா இருந்தா மட்டும் ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க் எடுக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்பிடைட்டுக்குள்ள எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாமோ அவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம். நம்மளுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ள ரிஸ்க் எடுத்து அந்த முடிவுகள் மூலமா நம்ம பெட்டர் ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ணலாம். பட் இதுக்கு எல்லாம் மூலதனம் பணம் இல்லைங்க, பேஷன்ஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, காசு இருந்தா எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. இன்னைக்கு நீங்க டெம்பரமெண்ட் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். உங்க டெம்பரமெண்ட்டை நீங்க சரி பண்ணிக்கிட்டு உங்க பணத்தை நீங்க லிக்விடிட்டியா வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் முதலீட்டு வாய்ப்புகள் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த வாய்ப்புகளையும் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி மூலமாக எங்க பெஸ்ட் பிளேஸோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோவை கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கெட் ரிகவரி வரும்போது உங்க போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அந்த வேலையை தான் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி இங்கிருந்து செய்யும். அதுக்காக தான் நீங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியில அதிக கவனத்தை செலுத்தணும். அதை முதல்ல மதிக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த கட்ட முதலீடுகளை செய்யணும். கண்மூடித்தனமாக ஏற்கனவே வாங்கி இறங்கிய இடத்திலேயே மறுபடியும் பணத்தை போடுறதை தவிர்க்கணும். புதுசா போடுற இடம் ஏற்கனவே இருந்த இடத்த விட ஒரு பெட்டர் பிளேஸ் என்று உறுதி செய்து கொண்டுதான் நீங்க பணத்தை அங்க போடணும். அண்ட் இப்போ நீங்க போடுற பணம் அடுத்த சில ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தேவைப்படாது என்று நிச்சயம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கேம் இன்னைக்கு ஸ்லோ சைக்கிளிங் போல ஆயிடுச்சு. ஸ்லோ மோஷன்ல நடக்கிற ஒரு விஷுவல் மாதிரி ஆயிடுச்சு. அதிக எக்ஸைட்மெண்ட் இல்லாத ஒரு பயணம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த பயணம்தான் முதலீட்டில் வெற்றி பயணம். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.